ஆதிக்க சாதிக்காக அவர் வந்து எதிர்த்தாரே தவிர்த்து அந்த நடுத்தர வர்க்கத்தை வந்து அவர் எதிர்த்தாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து ஜாக்கெட் விலைலாம் உயர்ந்துச்சு, காரணம் என்ன அப்படின்னா பரட்சி எல்லாம் வந்து பிளவுஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு அப்படின்னா பறையெல்லாம் இன்னைக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ராவா பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு புரிந்து கொள்ளப்பட்டாலும் கூட அவருடைய கருத்துக்கள்ல வந்து ஒரு முரண்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்துட்டே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆரம்ப காலத்துல வெவ்வேறு விதமாக பேசி பின்னாடி இருக்கக்கூடிய காலங்கள்ல முழுக்க முழுக்க, அதாவது எனக்கு ஒரு இப்ப இருக்காங்களா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறாரோ அவரு அப்படிங்கிற எனக்கு நிறைய பார்வை இருக்கு. நமக்கு தெரியும் ஒரு ஊடகங்கள்ல வரக்கூடிய விளம்பரத்துல என்னென்ன தீங்கு இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அவங்க கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா நம்மளுக்கு அது வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஐயா பெரியார் அவர்கள் அவருக்கு தேவை அப்படின்னா அவர் காங்கிரஸை ஆதரிப்பார், அவருக்கு தேவை இல்லை அப்படின்னா காங்கிரஸை எதிர்த்து இருக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு தேவை அப்படின்னா அவர் என்ன முன்மொழிகிறாரோ அதையே எல்லாரும் பின்பற்றணும்னு நினைச்சிருக்கிறாரு. அதுவே அவருக்கு வேண்டாம் அப்படின்னா அவர்களும் அதை எதிர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. அதை பயங்கரமா மக்கள் மத்தியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படியான ஒரு இன்ஃப்ளூயன்சராகத்தான் செயல்பட்டு இருக்காரே தவிர்த்து உண்மையாக சமூக சீர்திருத்தத்திற்காக பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் பேரை சொல்லி அரசியல் செய்யக்கூடிய இவர்கள் இன்னைக்கும் பல என்ன சொல்றது சமூக அநீதிகள் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கு, நம்ம பார்க்கிறோம்.